தர்மம் செய்யுங்க, தர்மத்தின் வழியில இருங்க, தான தர்மம் அதிகமா செய்யுங்க. இறைவன் கூட இருந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இதை நான் வந்து ஸ்டேட்மெண்டாவே கொடுக்கிறேன். இட்ஸ் மை ஸ்டேட்மெண்ட். இறைவன் சரியான நேரம் வரும்போது உங்களை சரியான நேரத்துல அவரே பயன்படுத்துவாரு. இன்னொன்னு சொல்றேன், இதனால் வரைக்கும் பரம்பொருள் யோகிகள், பரம்பொருள் யோகத்தை பின்பற்றுறவங்களுக்கு இது ஒரு செரிஷிங் மூமெண்ட், ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் கொடுக்குறேன். உங்களோட உழைப்பு எதுவுமே வீணா போகல, உங்களுடைய மூச்சு எதுவும் வீணா போகல, உங்களோட பயிற்சி நிலை எதுவும் வீணா போகல, உங்க கர்மம் எதுவும் வீணா போகல, உங்க தர்மம் எதுவும் வீணா போகல. எல்லாத்தையும் இறைவன் நோட் பண்ற அளவுக்கு எனக்கு ஒரு ஆப்ஷனை இறைவன் இப்போ கொடுத்திருக்கிறாரு. சோ மிக சரியான நேரம் வரும்போது அவர்களை எல்லாம் பயன்படுத்தி இந்த உலகத்தில் மீண்டும் தர்மத்தை நிலை பெற செய்வதற்கு நான் நிச்சயமாக நேரே வருவேன். வந்து ஒவ்வொருத்தரையும் நிச்சயமாக பயன்படுத்துவேன். தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, இந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக உலகெங்கிலும் தகுதியான நபர்களை பிளேஸ் பண்றதுக்கு உண்டான பொறுப்பை நான் மட்டும் என்ன மாதிரி பல நபர்களுக்கு இறைவன் வந்து கொடுத்தருளி இருக்கிறார். அதுக்கு என்ன குவாலிட்டி செக்கிங்னா, உன்னை நீ அழித்துக் கொண்டாலும் பிறருக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சியா? உனக்கு உதவி செஞ்சவனுக்கு நீ துரோகம் பண்ணாம இருக்கியா? உனக்கு கஷ்டத்துல உதவுனவனுக்கு உனக்கு ஞான